உனக்குன்னு ஒரு குழந்தை, நீ டோனர் எக் வாங்கிக்கோங்கன்னு அவங்க சொல்ட்டாங்க. பட் அந்த இடத்துல என்னால என்னோட குழந்தைய பர்த் பண்ண முடியலையேங்கிற ஒரு ஃபீல் என்னை லைஃப் லாங் அந்த குழந்தைய நான் கண்டிப்பா நல்லபடியா பாத்துக்குவேன். அப்போ பட் அந்த நீங்க ஃபீல் வந்து முன்னாடியே நீங்க பிளான் பண்ணலையா? நீங்க 31 இயர்ஸ்ல எதுக்கு போணும்? எனக்கு மேரேஜ் ஆனது 24 இயர்ஸ்ல. நான் 7 இயர்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆன்கோயிங் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் சொல்றேன். இதே சென்னையில ஒரு கவர்மெண்ட் பஸ்ல போற ஒரு பொண்ணு வந்து ஸ்கூட்டில போக ஆசைப்படுறா. அவ மட்டும் தான் இங்க பிளானிங்குள்ள போறா. சோ அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அடிப்படை தேவைகளை ஃபில்அப் பண்ணிக்கிறதுக்கும் லக்ஸரியை நோக்கி நாங்க நகரணும்ன்றது பேசுறதுக்கு நிறைய வித்தியாசம். எத்தனை குடும்பங்கள்ல வந்து குடிகார ஹஸ்பண்ட் இருக்கப்போ வந்து நீ ஒரு புள்ளைய பெத்துக்கோ எல்லாம் சரியாகும்னு சொன்ன சார். புள்ள பெத்தாலாம் சரியாகாது சார். 2 பேரோட அன்போட வெளிப்பாடு தான் சார் அந்த குழந்தை. அங்கேயே புரிதல் இல்லைன்னா சார் ஃபேமிலி பிளானிங் அப்படின்னு நாங்கள் பண்ணுறது ஒரு பெண்ணுக்கு கொடுக்குற ஃப்ரீடமாகவும் நான் பார்க்குறேன். ஆஸ் அ ஹஸ்பண்டாக நான் அதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என் மனைவிக்கு. ஆனால் எத்தனை பேர் அம்மாக்களாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், நம்மளுடைய சகோதரிகளாக இருக்கட்டும், இல்லை சித்தியாக இருக்கட்டும், பெரியமாவாக இருக்கட்டும் கொடுத்துருக்கோமா? சோஷியல் ப்ரெஷருங்கிறத தாண்டி இங்கே மேல் டாமினேட்டட் சொசைட்டி, ஆணாதிக்க சமுதாயமாக இங்கே ஒரு கட்டமைக்கப்பட்டு பெண்கள் இப்போ தான் விடுதலை பெற்று அவங்களுக்கான சம உரிமையை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இப்போயும் இந்த சமூகம் என்ன கேள்வி நோக்கி வைக்கிதுன்னா, ஒரு கணவனோ மனைவியும் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் பெண்ணை நோக்கி மட்டும்தான் குழந்தை பெற்றுக்கலைன்னா ஏன் பெற்றுக்கல, உனக்கு குறை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆணை பார்த்து உனக்கு குறை இருக்காப்பா, நீ டாக்டர்கிட்ட போனியான்னு கேட்க மாட்டாங்க. எல்லாரும் பெண்ணை நோக்கி தான் கேட்பாங்க, நீ டாக்டர்கிட்ட போனியா, செக் பண்ணியான்னு. அதை தான் அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. ஒரு டாக்டரை நான் பார்க்குறப்ப நார்மலா கல்யாணம் ஆகி உடனே கருத்தரிச்சு அந்த ஃபாலோ பண்ற அந்த பெண்மணிக்கும் ஒரு பிளானிங் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ் ஆன பிறகு ஒரு பேபி ஃபார்ம் ஆகி அவங்க பிரெக்னன்சி எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்றதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும். இவ்வளவு வருஷம் கழிச்சு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும், ஆன்சைட்டி அதிகமா இருக்கும், நிறைய கேள்விகள் இருக்கும் ஒவ்வொருத்தரையும். அதே இந்த கல்யாணம் ஆகி உடனே கருத்தரிக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா அது வந்து எளிதா எடுத்துக்குவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்த ஸ்டெப்பு குழந்தை. ஸோ இந்த வெயிட்டிங் பீரியட் அவங்கள ஒரு பெரிய தயார் நிலைக்கு பண்ணதுனாலே கட்டாயமா. எதிர்பார்ப்பும் ஆன்சைட்டினஸும் ஜாஸ்தி ஆயிடுது. இப்ப பேபி வேணான்னு பிளான் பண்ணி அவங்க வராங்க பாருங்க, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு பாருங்களேன். தாம்பத்தியத்தையே அவாய்ட் பண்ணிடுவாங்க சார். அதாவது செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பே தள்ளி போட்டுறாங்க. தள்ளி போட்டுருவாங்க. இப்போ ஒரு லாஸ்ட் வீக் ஒரு கப்பல் வராங்க, சொல்றாங்க நாங்க வந்து பேபி வேண்டாம் 3 இயர்ஸ்க்குன்னு பிளான் பண்ணோம். ஸோ அதனால எங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் நாங்க வச்சுக்கல. இப்போ 3 இயர்ஸ் கழிச்சு எங்க 2 பேருக்குமே அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா இப்போ எங்களுக்கு பேபி வேணும், என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. இந்த மாதிரி கேட்குறாங்க. ப்ராக்டிக்கலா சயின்டிஃபிக்கா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எதுவுமே 100% வந்து கட்டாயமா வந்து ஐவிஎஃப்ல வந்து பாசிட்டிவ் வரும்னு சொல்ல முடியாது. உலக அளவில் பார்த்தீங்கன்னா 45 இல்ல ரொம்ப யங் ஏஜ்னா மேபி வி கேன் சே அப் டு ஒரு 70 வரைக்கும் கூட யங் ஏஜ்னா வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் எப்போ நம்ம ரொம்ப போஸ்ட்போன் பண்றோமோ அந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி வாய்ப்புகள் வந்து அதிகமாயிடும். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சிக்கல் வந்து நிறைய வர்றதை நான் வந்து ப்ராக்டிக்கலா பார்க்குறேன். ஐவிஎஃப் ப்ராசஸ்ல நான் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் தான் சொல்றேன். எனக்கு ஏஜ் 31 ஆகுது, எனக்கு எக் ரிசர்வ் கம்மின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நாங்க ஐவிஎஃப் போலான்னு பிளான் பண்ணிட்டோம். என்னையும் என் ஹஸ்பண்டையும் கவுன்சிலிங் உட்கார வைக்கிறாங்க. உன்னோட எக்ல உனக்கு குழந்தை கிடைக்குது 25% தான் சான்ஸ். அதுவும் உன்னால 1 டைம் பண்ண முடியாது. நீ ஃபர்ஸ்ட் ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணி 2 எக்ஸ் கலெக்ட் பண்ணுவோம், அடுத்து ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணி 2 எக்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். அப்படி நீ அதாவது ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு 2 lakhs கேட்குறாங்க. ஸோ இப்படி ஒரு 5 தடவையாச்சும் நீ பண்ணாதான் உன்னோட எக்ல இருந்து உன்னோட குழந்தைய கிடைக்கும்னு என்கிட்ட சொல்றாங்க. என் ஹஸ்பண்டோட ஃபேமிலியும் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, உனக்குன்னு ஒரு குழந்தை, நீ டோனர் எக் வாங்கிக்கோங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. பட் அந்த இடத்துல என்னால என்னோட குழந்தைய பர்த் பண்ண முடியலையேங்கிற ஒரு ஃபீல் என்னை லைஃப் லாங் அந்த குழந்தைய நான் கண்டிப்பா நல்லபடியா பாத்துக்குவேன். அப்போ பட் அந்த நீங்க feel வந்து முன்னாடியே நீங்க பிளான் பண்ணலையா? நீங்க 31 இயர்ஸ்ல எதுக்கு போணும்? எனக்கு மேரேஜ் ஆனது 24 இயர்ஸ்ல. நான் 7 இயர்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆன்கோயிங் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் சொல்றேன். சரியான வயசுல தான் நான் கல்யாணம் பண்ணேன். அப்போ இருந்து ஒரு குழந்தைக்காக முயற்சி பண்ணுறோம். எனக்கு 31 வயசு ஆயிடுச்சு. இப்போது எங்கிட்ட எக் ப்ரொடியூஸ் கம்மியாயிடுச்சு. நான் இப்போ டோனரை எதிர்நோக்கி நான் போக வேண்டிய சூழல் இருக்கும்போது உங்களுக்கும் அப்படி ஒரு சூழல் வரக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க சயின்ஸை நாடி குழந்தை பெற்றுக்கலான்னு. சயின்ஸுமே எல்லாருக்கும் எல்லா உடம்புகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து குழந்தை பெற்றுக்கொள்ள முடியல. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. நீங்க வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போறீங்க, உங்களுக்கு குழந்தைலன்னு போறீங்க. அதுவே வந்து உங்களுக்கான ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ். பிகாஸ் தி சொசைட்டி இஸ் கிவிங் அ லாட் ஆஃப் எக்ஸ்டர்னல் பேக் ப்ரெஷர் டு ஹாவ் அ பேபி ஃபார் யோர் செல்ஃப். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
செகண்ட் நீங்க வந்து குழந்தைக்கோசரம் நீங்க வந்து ஐவிஎஃப் போறீங்க. அந்த மென்டல் பிரஷர், மென்டல் ஸ்ட்ரெஸ் இட் இஸ் அஃபெக்டிங் யுவர் ஹோல் சிஸ்டம், யுவர் ஹோல் பாடி. ஓகே. இதில் நீங்க இன்ன ட்ரீட்மெண்ட் நீங்க வந்து பெரிய பெரிய கைனகாலஜிஸ்ட் கிட்டயோ ஃபெர்டிலிட்டி சென்டர் கிட்டயோ நீங்க ஐவிஎஃப் போனா கூட இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் இன் a ரைட் மேனர் unless otherwise you are going to first keep your mind mentally first of all stable, strong. Okay. நிறைய விஷயங்களை நானே எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்து தான் உங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் டெக்னிக்கல் வேர்டாக பேசி அவங்க வாயை அடைக்க ட்ரை பண்ணுறீங்க. பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்கிற இடத்துல உட்காந்துருக்கிறதுனால எல்லாத்தையும் சயின்ஸாகவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாகவும் மட்டும்தான் நம்ம பேசணுமா? அது ஏன் எமோஷனலாக பார்க்க மாட்டேங்கிறீங்க? அவங்களோட எமோஷன் ஒன்று இருக்குல்ல. சார் அதனால தான் நான் பிளான்ட் பிரெக்னன்சி பத்தி பேசுறேன். அதுதான் அவங்களும் பிளான் பண்ணி ஏங்க 24 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு அன்னையிலேருந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, நடக்கலன்னு ஆதங்கப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் காரணம். அந்த ஸ்ட்ரெஸ் எது காரணம்? அது நீ இந்த மாதிரி மனநலத்துல இருந்த அதனால தான் எக் ப்ரொடியூசர் கம்மியாயிடுச்சுன்னு நீங்க படிச்ச படிப்பை வச்சு நீங்க டார்கெட் பண்ணி ஒரு இடத்துல அவங்கள கம்ப்ரஸ் பண்றீங்க. நீங்க குழந்தைய அந்தந்த டைம்ல நீங்க பெத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மி, ஆன்சைட்டிஸும் கம்மி, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் அந்த குழந்தை வந்துடுது. நீங்கள் எதிர்பார்த்து 2028 ஜூலை 10 காலை அதிகாலை ஒரு நல்ல நேரத்தில் நம்ம ஒரு சர்ஜரி பண்ணி அந்த குழந்தைய வெளியில் எடுக்கணும்னு நிறைய பேர் இன்னைக்கு திட்டம் பண்ணுறதுங்கிறது வந்து நிறைய பிரச்சனைகளை உருவாக்குது. ஸோ காலம் நேரத்தை குறிச்சு எடுக்கிறது கூட இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் தயாராகிட்டாங்க. ஸோ அதனால இந்த சைடில் இருக்கிறவங்க ரொம்ப பயப்படுறீங்கிறாங்க. இங்க இருக்கிற யாருமே வந்து பிஎம்டபிள்யூக்கு ஆசைப்படல. இதே சென்னையில ஒரு கவர்மெண்ட் பஸ்ல போற ஒரு பொண்ணு வந்து ஸ்கூட்டில போக ஆசைப்படுறா. அவ மட்டும்தான் இங்க பிளானிங் குள்ள போறான். சோ அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அடிப்படை தேவைகளை ஃபில்அப் பண்ணிக்கிறதுக்கும் லக்ஸரியை நோக்கி நாங்க நகரணும்ன்றது பேசுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் எங்க இருந்து வரேங்கிறத பொறுத்து தான் என் வாழ்க்கையில என்ன தேவைங்கிறத நான் முடிவு எங்க இருந்து பண்றேன். வரேன்றது ரொம்ப முக்கியம் சார். எங்க அம்மா படிக்கல. இன்னைக்கு நான் படிச்சேன், I'm a journalist. எங்க அம்மா ஒரு 8வது ஃபெயிலுக்கும் அவங்க பெத்த ஒரு பொண்ணு வந்து ஒரு முதல் தலைமுறையா ஒரு பிபிசி மாதிரி ஒரு செய்தி நிறுவனத்தை நோக்கி போறாள்ல, அந்த நகர்வு வந்து சமூக அழுத்தம் கிடையாது, சமூக பின்னணி. ஸோ அதனால அங்கதான் வந்து என்னுடைய பிளானிங் வருது. அவங்க எல்லாருமே பேசுனது என்னன்னா, என்ன மலடின்னு பேசினாங்க, நான் ஒரு கல்யாணத்துக்கு போக முடியல அப்படின்னு பேசினாங்க. இது எல்லாமே ஒரு பொண்ணோட தலையில தான் வச்சிருக்காங்க. பேபியை டிலே பண்றப்போ உங்களுக்கு மட்டும் அழுத்தம் கிடையாது. அந்த பையன் சிகரெட் ஸ்மோக் பண்றவனா இருந்தா 35 வயசுக்கு மேல அவனுக்கு சிமெண்ட் வீக் ஆகுது. அதையே நீங்க யாருமே பேசல. அப்ப எல்லாரும் ஆட்டு மந்தை மாதிரி ஒரு பின்னாடி நீங்க நகர்ந்து போறீங்க இல்லையா, அதுக்குள்ளார நாங்களும் வரலங்கிறத நீங்க எல்லாரும் மார்க் பண்ணி சிரிக்கிறீங்க. ஆனா இங்க இருக்கிற நாங்க என்ன பண்றோம், இங்க தலகாணியை வச்சுட்டு வீடியோ போட்டீங்களா, அதையும் சேர்த்து நாங்க நாங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்றோம். அவ்வளவுதான் விஷயம். உங்களுக்கு குழந்தை இருக்கா? இல்ல சார், ஐ டோன்ட் ஹேவ் பேபி. இல்ல உங்களுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 3 years சார். 3 years ஆச்சு. நீங்க வந்து எத்தனை வருஷம் தள்ளி போகணும் பிளான் பண்ணீங்க? 3 years சார். 3 years. இப்போ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிட்டீங்களா? இல்ல, அதுலயும் சில பிரச்சனைகள் இருக்கு. அதனால மறுபடியும் இன்னொரு 2 years தள்ளி போகணும்னு பிளான்ல இருக்கீங்களா? Yes. இல்ல இந்த வருஷம் நாங்க I பிளான் want to பண்ணலாம். think for the baby also. இப்போ திங்க் பண்ற மனநிலை வந்திருக்கீங்கல்ல, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த திங்கிங்கிறது வந்து இன்னொரு 1 வருஷம் ஆகலாம், 2 years கழிச்சு கூட நீங்க ட்ரை பண்ணலாம். 9 வருஷம் குழந்தையே இல்லைன்னு சொல்லி அழுது தவிச்சு நான் ஒரு பில்லோவை வச்சுட்டு அதை ஒரு குழந்தையா பாவிச்சு பண்ற மனநிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன், இந்த சொசைட்டி என்ன அப்படி ஒரு இடத்துக்கு தள்ளிட்டுன்னு சொல்றாங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பயம் வரலையா? ஏன்னா நீங்க இல்ல ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நீங்க வேணும்னு நினைச்சுக்கிற ஒரு குழந்தை அன்னைக்கு உங்களால் பெத்துக்க முடியலன்னா அன்னைக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தான் ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஹோப்புக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு, ஃபெய்த்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு சார். அப்படி இருக்கிறப்ப வந்து நான் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கேன் சார், அது நடக்கும்னு. அதே நம்பிக்கையில தானே நீங்க 10 வருஷத்துல குழந்தை பிறக்கிறது 9 நடக்கலைனாலும் அதை எதிர்நோக்க தயாரா இருக்கேன்னு கண்டிப்பா சொல்றீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா அதை சொல்லுங்க. சார். அந்த அண்ட் ஒன் நான் நடக்கும்னு நடக்கலனாலும் நம்புறேன். அதையும் நான் ஏத்துக்கிறேன் சார். அவங்க ஒரு பாயிண்ட் சூப்பரா சொன்னாங்க சார். குழந்தைங்கிறது 2 பேருடைய அண்டர்ஸ்டாண்டிங்கோட எக்ஸ்பிரஷன் தான் அந்த பேபி. அது 100க்கு 100 கரெக்ட். எத்தனை குடும்பங்கள்ல வந்து குடிகார ஹஸ்பண்ட் இருக்கப்போ வந்து நீ ஒரு புள்ளைய பெத்துக்கோ எல்லாம் சரியாகும்னு சொன்ன சார். புள்ள பெத்தாலாம் சரியாகாது சார். 2 பேரோட அன்போட வெளிப்பாடு தான் சார் அந்த குழந்தை. அங்கேயே புரிதல் இல்லைன்னா நான் கேட்கிறேன் சார், இந்தியாலேயே நான் வந்து ஒரு சராசரியா நீங்க ஒரு கணக்கெடுப்பு எடுத்து பாருங்க சார். எத்தனை பேருக்கு அன்ஃபுல்ஃபில்டு டிசைர்ஸ் இருக்கும் சார். இவங்க சொல்ற மாதிரி யாருமே லக்ஸுரிக்கு ஆசைப்படல சார். எனக்கு ஒரு ரிமோட் கார் சின்ன வயசுல வாங்கணும்னு ஆசை. ஆனா அது இன்ன வரைக்கும் அது நடக்கலன்றதுதான் என்னோட வலியா இருக்கே தவிர பக்கத்து வீட்டுல எல்லாரும் வந்து சின்ன வயசுல பிஎம்டபிள்யூல போனாங்கன்றது என்னோட கவலை கிடையாது. சோ என்னுடைய குழந்தைய நான் கொண்டு வரப்ப வந்து எப்படின்னா அதுக்கு பேசிக் நீடே நான் ஃபுல்ஃபில் பண்ற இடத்துல நான் இருக்கணும்ல. நான் அவங்க சொன்னது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நானும் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பொண்ணு தான், என் ஹஸ்பண்ட் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பையன் தான். ஆஃப்டர் மேரேஜ் 2 பேரும் சேர்ந்தே சேலரி வந்து அரௌண்ட் ஒரு 50,000 சம்பாதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் 1 yearல எனக்கு 2 அபோர்ஷன். ஸோ ஆஃப்டர் இந்த செகண்ட் அபோர்ஷன் என்னோட குழந்தையோட ஸ்கேனிங்கை ஹார்ட் பீட்டை பார்த்துட்டு வெளியே வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அபோர்ஷன் ஆகுது.
ஸோ அங்கே ஆரம்பிச்சு என்னோட டிசாஸ்டர். எமோஷ்னலி எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இருக்கிற அந்த லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண எனக்கு அந்த இடத்துல ஒரு குழந்தை தேவைப்படுது. என்னோட பிரதரோட குழந்தை அந்த இடத்துல நாள் ஃபுல்லா என்கிட்ட இருப்பான். நைட் அவங்க அம்மா ஜாப் முடிச்சு வந்து ரிசீவ் பண்றப்ப அவன் டாட்டா காட்டிட்டு போறப்ப ஸோ அவன் நம்ம குழந்தை இல்ல நான் அப்ப ரியலைஸ் பண்ணுவேன். அந்த இடத்துல எனக்கு ஹர்ட் ஆகும். நாள் ஃபுல்லா அவன் அம்மான்னு கூப்பிடுவான். அவங்க அம்மா வந்தத உடனே என்னை விட்டுட்டு பாய் காட்டிட்டு போவான். இன்னொன்னு நான் எந்த இடத்துல நான் அந்த ஒரு லவ்வை ஃபீல் பண்றேன். என் ஹஸ்பண்ட் வந்து குழந்தைங்களை அவ்வளவு தூரம் கொஞ்சம் நான் பார்த்ததில்ல. பட் இப்போ ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸா வந்து அவங்களோட பிரதரோட குழந்தைய வந்து கொஞ்சுவாங்க. 1 ஹவர் கூட ஒரே இடத்துல இருந்து 2 பேரும் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து ஃபீல் பண்ணுவேன். ஸோ இதே நம்ம குழந்தையா இருந்தா இன்னும் எவ்வளவு அழகா இருந்திருக்கும். ஸோ எங்களோட லவ் எக்ஸ்பிரஷன் அந்த பேபியில இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். வேற எதுவுமே இல்லை. இன்னும் வரைக்கும் இந்த 7 இயர்ஸா நானும் நீங்க சொன்ன மாதிரி எல்லா டெஸ்ட்டும் இப்போ வரைக்கும் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் முடிச்சு தான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். பட் ஆனா இந்த 50,000ல எங்களோட பேலன்ஸ் வந்து இப்போ வரைக்கும் 0 பேலன்ஸ் தான். என்னன்னா நாங்க எங்களோட குழந்தைக்காக நாங்க இப்போ வரைக்கும் செலவு பண்ணிட்டே இருக்கோம். இந்த 7 இயர்ஸாவும் எங்களுக்கு நாங்க ட்ரை பண்ணி குழந்தையில எங்களோட பேலன்ஸ் வந்து 0. இல்ல அவங்க அதை தான் கேட்குறாங்க. இப்போ நீங்க குழந்தை ஏக்கத்துக்காக நம்ம இந்த 7 வருஷமா அதுக்காக செலவு பண்றோம். குழந்தை பிறந்த உடனே அந்த பணம் இல்லாம அந்த குழந்தைய எப்படி சரியா வளர்த்த முடியும் தான் அவங்க கேட்குறாங்க. அந்த பணம் எல்லாம் உங்க பேங்க் பேலன்ஸ்ல இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 10-20 lakhs மேபி எங்க பேங்க் பேலன்ஸ் இருந்திருக்கும் இந்த 7 இயர்ஸ்ல. அப்ப ஆனா எங்க கையில குழந்தை இல்லைன்னா நான் குழந்தைய பெத்துக்கிறேன் சார். குழந்தை பெத்த உடனே அடுத்து என்ன தெரியுமா நீங்க கேட்பீங்க? உன் குழந்தைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டியா மெட்ரிகுலேஷன்ல போட்டியான்னு கேட்பீங்க. அப்ப நீங்க ஒருத்தர் வந்து என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வச்சு தானே நீங்க என்ன மதிக்கிறீங்க. நான் ஒரு ஆளானா இல்லையான்றது என்னுடைய பணத்தோட மதிப்பீடு தானே நீங்க இருக்கீங்க. அப்ப இந்த இடத்துல நான் பிளான் பண்ணிக்கிறதுல என்ன தவறுன்னு நான் கேட்கிறேன்.